2016ல் மானாமதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மதுரையில் ஒரு வேலை விஷயமா வராரு. வந்தவர் அவரோட ஊருக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு விடிய காலையில் ஒரு 4-4:30 மணி இருக்குமாங்க. அவர் மதுரையில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற ஒரு பைக்கை எடுத்துகிட்டு தான் அவங்க ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஏன்னா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு வசதி கொஞ்சம் கம்மி தாங்க. அதுவுமே ஊருக்கு வெளியே தான் அந்த பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்களாம். ஊருக்குள்ளே பஸ் எதுவுமே வராது. ஏன்னா ஒரு கம்மாய் இருக்குது. இந்த கம்மாய்க்கு அப்புறமா பஸ் வந்து போகாதாங்க உள்ள. இந்த ஊர் தான் டெட் எண்டாம். இந்த ஊருக்குள்ளே போனால் வேற ஒரு ஊர் எதுவுமே வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மதுரையில் ஒரு 4-4:30 மணிக்கு அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்தவர் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட RX 100 பைக் வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மெயின் ரோடு வரைக்குமே நிறைய பஸ்ஸு லாரிங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, அதாவது இந்த கம்மாயை தாண்டும் போது இவர் மட்டும்தான் பைக்கில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. அந்த ரோட்லேயே இவரோட பைக்கோட சத்தம் மட்டும்தான் பயங்கரமாக கேட்டுட்ருக்குது. வேகமாக அவர் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியவே இருக்கிற டீ கடை பூட்டி இருக்குது. ஆனால் இவருக்கு ரொம்பவே பரிச்சயமான அந்த ஊரோட சேர்மன் இருக்கிறாருங்க. அந்த சேர்மன் வெளியே உட்காந்துருக்கிறாரு, இந்த டீ கடையில் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்த்ததுமே இவர் பைக்கை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்து நலம் விசாரிக்கிறாரு. என்னங்க ஏன் நல்லா இருக்கீங்களா? என்னை ஞாபகம் இருக்கா? நான் தான் சீனிச்சாமியோட மகன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேங்கய்யா அப்படிங்கும்போது அந்த சேர்மன் இவர் பேசுகிறது எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. மீசியை மட்டும் தடவி விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி முறப்பாக திரும்பி உட்காந்துக்கிறாருங்க. அதாவது கோபமாக இருக்கிற மாதிரி அவரோட குரலே வந்து கொஞ்சம் கணீர்னு இருக்குமா. உருமிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துடுறாரு. இவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஐயா, நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. நான் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவையும் அப்படி விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாது. அவங்களுக்கும் நான் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். அவங்களையும் நான் வந்து பார்த்து இருந்திருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு தாங்க நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்சன் நான் இப்போ கிடையாது. அதை வந்து எங்கள் அப்பாவே உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எனக்கு ஜாஸ்திங்க ஐயா. அதனால தான் உங்களை ரோட்டில் பார்த்ததுமே உடனே வண்டியை நிப்பாட்டி உங்ககிட்ட வந்து பேச வந்தேன். பரவாயில்ல, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு RX 100 பைக் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு ஊருக்குள்ளே போயிடுறாருங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 8-8:30 மணி இருக்குங்க. இந்த சம்மந்தப்பட்ட சேர்மனோட வீட்டுக்கு இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த பர்சன் போகிறாரு. சேர்மன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வயலுக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இவர் போயிட்டு, என்னம்மா ஆச்சு சேர்மனுக்கு? என் கூட வந்து பேச மாட்டேங்கிறாரு. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தன்மையாக தான் பேசினேன். இன்னுமே அவருக்கு என் மேலே கோபம் குறையலன்னு சொல்லும்போது அந்த அம்மா கையில் வச்சிருந்த சொம்பை கீழே போட்டுட்டு அலறி அடித்து கத்திட்டு வேமா உள்ளே ஓடி இருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவரும் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் இருக்கிற ஆம்பளை ஆளுங்களில் 2 பேர் வந்து, என்னாச்சுப்பா, எப்பப்பா அந்த ஊர்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு கேட்கும்போது இவர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி காலையில் நடந்துச்சு. அம்மா கிட்ட கேட்டால் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏய், என்னையா சொல்கிற? என்னத்தையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வா, முதல்ல வான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட குலசாமி கருப்புசாமி திருநீரை எடுத்து பூசி விட்டுட்டு உட்கார வச்சு, இங்கே பாரு, எங்கள் ஐயா இறந்து 1 மாதம் ஆகுது. என்னையா சொல்கிறீங்க? 1 மாதம் ஆகுதா? அப்போது இறந்து போன சேர்மனை தான் இவர் ஊரோட முக்கில் இருக்கிற அந்த பூட்டி கிடக்கிற டீ கடைக்கு வெளியே பார்த்துருக்கிறாரு. சேர்மன் இறந்துட்டாருங்கிற அந்த விஷயத்தை கேட்டதுமே இந்த சிங்கப்பூர்லேருந்து அந்த பர்சனுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதட்டம் கொடுத்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. அவர் எந்திரிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே ஜுரம் கொதிச்சிருக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இந்த சேர்மனை கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற ஒரு 40-50 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க. யார் இந்த சேர்மன்? இவரால் அந்த ஊர்லேயும் இவங்களோட வீட்டாளுங்களுக்கும் நடந்த அமானுஷம் என்னங்கிறத பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு காவியாங்க. காவியா மானாமதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. மானாமதுரைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய கம்மாய் இருக்குமாங்க. கம்மாயை தாண்டி ஊருக்குள்ள போறதுக்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமாங்க. இந்த ஊர்ல ப்ராப்பரான பஸ் வசதியும் கிடையாது அந்த காலகட்டத்தில். அப்படியே மீறி எதனா ஒரு பஸ் வந்தாலுமே ஊருக்குள்ள வராதான். இந்த ஊரு தான் லாஸ்ட் ஊருங்கிறனால ஊருக்குள்ளே அவ்வளோவா வராதான். ஊரோட எல்லை பகுதியிலேயோ இல்லை இந்த கம்மாய் பக்கத்துலேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குமா, அங்கேயே இறக்கி விட்டு போயிடுவாங்களாம். எல்லாருமே நடந்து தான் போவாங்களாங்க ஊருக்குள்ளே. இந்த ஊர்லேயே ஒரு பெரிய பண்ணையார் வீடுங்க. இந்த பண்ணையார் வீடை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வச்சுக்கோங்களேன். இந்த 1 ஏக்கரில் 2 வீடு, அதாவது ஒரு பெரிய மதில் சோறு மாதிரி வெளியே கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த 2 வீடு இருக்குது தனித்தனியா. இதுல ஒரு வீடு தான் காவியாவோட தாத்தா வீடுங்க. இன்னொரு வீடு காவியாவோட வீடு. கிட்டத்தட்ட காவியாவோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த 2 வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. காவியாவோட தாத்தா ஆச்சி இவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குமாங்க. அங்கே தான் இவங்களோட வீட்டாளுங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசுறது சாப்பிட்றது எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்களாம். அது போக இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி வயல்வெளியாங்க. முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மாட்டுத் தொழுவம் இருக்குமாங்க. இவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருந்துருக்குதுங்க. இந்த கிராமத்து வாழ்க்கைனால எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏசி போடணுங்கிற அவசியம் கிடையாது. கதவை திறந்தால் ஜில்லுன்னு காற்று வரும். அது போக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் காவியாவுக்கும் அவங்களோட ஊரில் இருக்கிற பாதி பேர் வந்து கசின்ஸ் தானாங்க, சொந்தக்காரங்க தானா. இவங்களுக்கு 2 தாத்தா. இப்போ இவங்களோட அப்பாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்க வீட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. அவங்களோட குலத்தொழிலே விவசாயம் தாங்க. அதை தாண்டிலும் நிறைய அரசாங்க பதவியிலலாம் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்களோட சின்ன தாத்தா, அவர் இப்போ உயிரோட இல்லை. காவியாவோட சின்ன தாத்தா இந்த ஊருக்கு சேர்மேனாக இருந்திருக்கிறாருங்க. அவங்களோட தாத்தா சேர்மேனாக இருக்கும்போது 8 ஊருக்கும் டெய்லி நைட்டு புல்லட் எடுத்துட்டு ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் போவாராங்க. அவரோட புல்லட் சவுண்டு கேட்டால் இவங்க எல்லாருமே நிம்மதியாக தூங்குவாங்களாம். அன்டைமில் இந்த திருடனுங்க வர்றது, ஊருக்குள்ளே வந்துட்டு எதனா ஒரு பிரச்சனை வருது, இது எல்லாத்தையுமே அவங்க தாத்தா கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கிறாரு. காவியாவோட சின்ன தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பெரிய தாத்தா அந்த பதவிக்கு போகலைங்க. நம்ம நிறைய கிராமத்து ஸ்டோரியிலலாம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே. நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் ஊரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குங்க. யாருமே வெளியே வர மாட்டாங்க. அந்த வயல்வெளிக்கும் அதுக்கும் பூச்சி சத்தம் காதை கிழிக்கும். அதாவது ஒரு மாதிரி இருக்குங்க அந்த அட்மாஸ்பியரு. நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அமானுஷ்யமாக பார்த்தா அமானுஷ்யம், இயற்கையாக பார்த்தீங்கன்னா இயற்கை. காவியாவோட கிராமத்துலேயும் நைட்டு 8 மணிக்கு எல்லாருமே தூங்கிடுவாங்களாங்க. ஊரில் 8 மணிக்கு மேலே யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்களாம். இந்த காவல் காக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க மட்டும்தான் முழிச்சிருப்பாங்களே தவிர்த்து, வீடுங்களை பொறுத்த வரைக்கும் சிறுசுங்கள்லேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிடுவாங்களாங்க. அதுக்கு காரணம் விடிய காலையில் 3 மணிக்கு எல்லாருமே எந்திரிச்சிருவாங்களாம். விடிய காலையில் 3 மணிக்கெலாம் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்களாம். எந்திரிச்சு எல்லாருமே வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்களாங்க. 3-3:30க்கெலாம் வீட்டுக்கு கீழே இந்த சிட் அவுட் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே விறகடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்களாம் காலையில் சாப்பாடு. 4 மணிக்குள்ளே எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வேலையில் உட்காந்து தூக்காளியில் கொண்டு போகிற சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கே வருவாங்களாம். இதுதான் காவியாவோட வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஊர்க்காரங்களா இருக்கட்டும், எல்லாரோட ஒரு ரொட்டீனாக இருந்துட்டு இருந்துருக்குதுங்க. 2018 காவியா சென்னையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு சீட் கிடைக்குதுங்க. அவங்க சென்னையில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி. எப்பப்போலாம் லீவ் கிடைக்குதோ அப்போலாம் அவங்களோட ஊருக்கு போகிறது வழக்கம். அப்படி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லீவுக்கு அந்த பொண்ணு அவங்களோட ஊருக்கு வராங்க. எப்பவும் போல் ஜாலியாக தாங்க போயிருக்குது. பகலில் நைட்டு ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணி இருக்குமா. அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் தான் போய் படுத்துருக்குறாங்க. 1 ஏக்கர் இடத்துல 2 வீடு உள்ள அந்த மதில் சோறுக்குள்ளே இருக்குன்னா நடுவில் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ காவியா அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் தான் படுத்து தூங்க போகிறாங்க. அவங்க தாத்தாக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்கிற காரணத்தினால அவரை மேலே பெட்டில் படுக்க சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா நீ என்னைக்கோ ஒரு நாள் தான் வர தாயி, நீ படுத்துக்கோ, தாத்தாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கீழே நான் படுக்கு பாயை விரித்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது காவியா படுத்துருக்குறாங்க இல்லையா அந்த பெட்டு, அந்த பெட்டுக்கு பக்கத்தில் அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் அவங்க தாத்தா பாய் விரித்து படுத்துருக்குறாருங்க. அவங்களோட பாட்டியுமே அவங்க தாத்தாவுக்கு பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய விண்டோ இருக்குமாங்க. அந்த விண்டோ வழியாக பார்த்தா பேக் சைடில் இருக்கிற வயல் தெரியுமா, அது போக அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே தெரியுமாங்க. கீழே இருக்கிற வியூ எல்லாமே நல்லாவே கிடைக்குமா. காவியா அந்த ஊர்க்கார பொண்ணாக இருக்கிற வரைக்குமே 8 மணிக்குள்ளே அந்த பொண்ணுக்கு தூக்கம் வந்துருமாங்க. என்னைக்கு அவங்க சென்னைக்கு வந்தாங்களோ, என்னைக்கு வந்து அந்த காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்களோ, ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தாங்களோ, அன்னையிலேருந்து அந்த பொண்ணுக்கு நைட்டு ஒரு 11லேருந்து 12 மணிக்குள்ளே தான் தூக்கம் வருமாங்க. அப்படியே அவங்களுக்கு பழகிருச்சு. இப்போது அவங்க தாத்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, பாட்டியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாத்தாவோட தொண்டை எப்படி இருக்குன்னா
ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்குமாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே தொண்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குமா. இந்த த்ரோட் வந்து அவங்க வம்சாவளியில் அந்த ஜீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குமாங்க. அவங்க தாத்தா பேசினாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமா. இந்த பேஸ் வாய்ஸில் பேசுவாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களாம் வந்து ஒரு சிலரோட வாய்ஸை கேட்டால் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் இவங்க தாத்தாக்கு இருக்குதாங்க. அவர் நைட்டு தூங்கும் போது கொரட்டை விட்டார்னா யாராலையும் தூங்கவே முடியாதான். இவர் கொரட்டை விடுற அந்த சத்தத்தை வச்சு வெளியே யாராச்சும் இந்த ஊருக்கு புதுசாக வராங்கன்னா இவரோட வீடை தேடியே வந்துடலாமா. அந்த கிராமத்தோட எல்லை வரைக்கும் இவர் விடுற கொரட்டை சத்தம் கேட்குமாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு அவர் கொரட்டையை விடலை, அமைதியாக படுத்துருக்கிறாரு. இவங்களோட வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, ஜன்னல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த பூச்சிங்க சத்தம் அப்பப்போ ஒரு மாதிரி கேட்டுட்டு அமைதியாக ஆயிருமாங்க. இப்போது இந்த பொண்ணுக்கு தூக்கம் வராமல் ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யூடியூப்பில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டல்லே ஒரு படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதை பாதிலே நிற்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அந்த படத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போது அந்த பெட்டில் வந்து நம்ம படுத்துக்கிட்டே படம் பார்க்கும்போது ஒரே பொசிஷனில் நம்மளால் படம் பார்க்க முடியாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு இப்படி படுத்துருக்குறாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி அந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு இங்கிட்டு திரும்பும்போது யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ரூம்குள்ள. இந்த நைட் லேம்ப்லாம் அவங்களோட தாத்தா வீட்டில் கிடையாதாங்க, இருட்டாக தான் இருக்குமா. வெளியே மட்டும்தான் ஒரு லைட் இருக்கும், அந்த வெளிச்சம் மட்டும் விண்டோவில் லைட்டாக வருமா உள்ள. இப்போ காவியாக்கு நல்லாவே கேட்குது யாரோ ஒருத்தவங்க அவங்க தாத்தா தான், அவங்க தாத்தாவோட வாய்ஸில் பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஏங்கி அழுகுறாங்க. எந்திரிச்சு அவங்களோட ஃபோனில் டார்ச் அடித்து பார்க்கும்போது அவங்க தாத்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கொரட்டை எதுவுமே விடலை, அவங்க பாட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே இவங்க 3 பேரை தாண்டி அன்னைக்கு யாருமே இல்லை. இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது? ஒருவேளை ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வருதா? கீழே யாராச்சும் ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறாங்களா? யார் அழுவாங்க இந்நேரத்தில்? டைம் பார்த்தா 11:30 மணி ஆகுது. இவங்களுக்கு பயம் வருதுங்க. இந்த பயம் அமானுஷ்யத்தினால கிடையாது. இவங்க வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் திருடன் வந்து ஏறி குதிச்சிருப்பான் போல. அந்த திருடன் அந்த மதில் சுவரில், நான் சொன்னேன் இல்லையா பெரிய மதில் சுவராக இருக்குன்னு, அதில் ஏறி உள்ளே குதிக்கும் போது காலில் கீழே எதுனா அடிபட்டு அழுதுட்டு இருக்கிறானா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. தாத்தாவை எழுப்பணும் போல தோணுது. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும் போல தோணுது. ஒரே முடிவாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. காவியாவோட அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு, ஊர்லேயே இல்லை. அவருக்கு நைட்டு 11:30 மணிக்கு கால் பண்ணும்போது அவங்க அப்பா அட்டன் பண்ணுறாரு. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா என் ஃபோனில் வந்து டேட்டா தீர்ந்துருச்சு, கொஞ்சம் போட்டு விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எதனால் இப்படி சொன்னாங்கங்கிறது காவியாக்கே தெரிலையாங்க இப்போ வரைக்கும். அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அதை அவங்களால சொல்ல முடியலை. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகிற சத்தம் இவங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க காவியாக்கு. அவங்க தாத்தாவை எழுப்பலான்ட்டு போனால் எழுப்ப வேணாங்கிற ஒரு தாட் வருது. அதுவும் எதனாலங்கிறது காவியாக்கு தெரியல. ஒரே மனசாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது, தாத்தா பாட்டி எல்லாரும் அங்கே தானடி இருக்கிறாங்க, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னோனையும் இவங்களோட அம்மா, இவங்களோட சித்தி, அத்தை எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஓடி வந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்கும்போது இந்த பொண்ணு இல்லை ஒன்றும் ஆகலை, எனக்கு அம்மா கூட போய் படுத்து தூங்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் கால் பண்ணேன், அவங்க தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் புரிஞ்சிருச்சு அவங்க தாத்தா முன்னாடி சொல்ல வேணான்னு சொல்கிறாங்கன்ட்டு. ஏன்னா வீட்டில் இந்த பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் மறைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே மறைப்பாங்கங்க. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டுக்களவாணித்தனம் இருக்கும். இது எல்லாரோட வீட்லையும் காமனாக இருக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் காவியாவும் அவங்க அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாருக்குமே கண்ணு காட்டினதும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தாத்தா பாட்டி முன்னாடி எதுவுமே பேசாமல் இவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க காவியா நடந்த விஷயத்த. இப்போ காவியாவோட அம்மா அத்தை எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இதை காவியா கிட்ட மறைக்கிறாங்க. இப்போ காவியா கேட்குறாங்க, என்னாச்சுமா, எனக்கு தெரியாமல் எதனா மறைக்கிறீங்களா, எதுனாலும் சொல்லுங்கள், வேறு எதனா இருக்கா அந்த வீட்டில்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க அம்மா அத்தை 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் உன்னோட தாத்தா சேர்மனாக இருந்தார்ல, ஆமாம், அவரை பற்றி வேறு விதமாகவும் பேசுவாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பேசுவாங்க, இல்லை ஊருக்குள்ளே வந்துட்டு நைட்டு அவரோட நடமாட்டம் இருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து அந்த டீ கடையில் பார்த்ததாகவும், அது போக ஒரு நாள் நைட்டு ஒருத்தவங்க அவங்களோட வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அவங்க வீட்டில் வெளியே தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா, அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு குத்துக்கல் இருக்குமாங்க. அந்த குத்துக்களுக்கு மேலே காவியாவோட இறந்து போன தாத்தா அந்த சேர்மன் உட்காந்துருக்கிறாராங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு இருக்கிறாராம், மீசையை தடவி விட்டுக்கிட்டு. அதை பார்த்து அரண்டு போய் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கோடாங்கி கிட்ட கொண்டு போய் மந்திரிக்கும் போது தான் அவருமே சொல்லியிருக்கிறாரு, அவரோட ஆத்மா இன்னுமே இந்த ஊரை தான் சுற்றி வருது, காவல் காத்துக்கிட்டு தான் இருக்குது, யாரும் பயப்படாதீங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இறந்து போன ஒருத்தரை லைவாக பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? ஊரே ஒரு மாதிரி பதட்டத்தில் தாங்க இருந்திருக்குது. காவியாவுக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தது உன்னோட தாத்தா தான்,
அவரோட ஆத்மா இங்கே தான் இருக்குது. ஊரையே சுற்றி வர ஆத்மா இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு போல இருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தா வீட்டுக்கு போகாத, இங்கேயே படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் இந்த விஷயம் இன்னைக்கு நைட்டு நடந்த இந்த ஒரு சம்பவம், காவியா பொண்ணு சொன்ன இந்த ஒரே ஒரு வார்த்தைனால அவங்களோட குடும்பமே அந்த இடத்த விட்டு போகுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்குதுங்க. என்ன இருக்குதுன்னா, காலப்போக்கில் எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் தட்டுப்பட ஆரம்பிச்சிருக்குது. வீட்டுக்குள்ளே வேற ஒருத்தரோட நடமாட்டம் இருக்க ஆரம்பிச்சிருக்குது. அமானுஷ்யமான குரல்கள்லாம் கேட்டிருக்குது. அது போக அந்த பொண்ணு அழுத சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மாடுகள்லாம் அரண்டு ஓட ஆரம்பிக்குது. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் அந்த வீடை பூட்டி போட்டுறாங்க. அந்த வீட்டில் யாருமே கிடையாதாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற காவியாவோட அம்மா வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துடுறாங்க. மந்திரிச்ச தகடு, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே மாட்டி வைக்கிறது. அவரோட ஆத்மா இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா ரிச்சுவல்ஸுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க. இந்த டைமில் காவியா சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, லீவுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குது. இப்போது காவியாவோட அம்மாவும் காவியா கூடயே கிளம்பிடுறாங்க சென்னைக்கு. அதுக்கு காரணம் காவியாவோட அப்பாவுக்கு சென்னையில் வேலை கிடச்சிருதுங்க. இப்போ காவியாவோட ஃபேமிலி, அதாவது காவியாவோட அம்மா அப்பா 3 பேருமே சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அப்பப்போ லீவுக்கு மட்டும் அவங்களோட ஊருக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 2020 காவியாவோட அம்மா அப்பா 3 பேருமே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா, கொரோனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி லாக்டவுன் போட போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட போகிறாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு போயிடலாம், சொந்த ஊருக்கு போயிட்டோன்னா நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க. இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு வாரம் போடுவாங்க, 10 நாள் போடுவாங்க, ஊரில் போய் இருந்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சில பாத்திரங்கள் பண்டங்கள்லாம் எடுத்துகிட்டு தான் ஊருக்கே போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்களோட ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, 1 மாதத்துக்கு மேலே இந்த லாக்டவுன் வந்து நீடிக்கும் போல இருக்குங்கிற மாதிரி. இப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்களோட ஊரில் தான் இருந்தாகணும். நிறைய ஊர்களாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், க்ரீன் ஜோனில் தாங்க இருந்துச்சு. க்ரீன் ஜோன்னா என்னென்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போய்க்கலாம் வந்துக்கலாம். அதாவது ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது, ஊருக்குள்ளேயே எங்கே வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த ஊருக்குள்ளே தான் வந்துட்டாங்க. ஆல்ரெடி வெளியே இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்களோட ஊர் க்ரீன் ஜோனில் இருந்த காரணத்தினால லாக்டவுனில் எவ்வளோ பேருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, எவ்வளோ பேருக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் எனக்கு அது ஒரு பொன்னான நாட்கள். நாங்கள் எங்களோட இடத்துல விளையிறத வச்சு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை எங்களால் மறக்கவே முடியாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி காவியா சொன்னாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்திருக்குதுங்க. இவங்களோட தாத்தா வீடு பூட்டி போட்டு கிடக்குது. ஜேன்னு ஒரு மாதிரி கலகலப்பாக இருந்த அந்த ஒரு பரம்பரை வீடு மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுங்க. இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த வீடே இப்படி பூட்டி வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்காக மட்டும் இந்த விஷயத்த நாங்கள் பண்ணலை, ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. அது போக அப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒருத்தரோட கதையை அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் இந்த கிராமத்துக்கு. அப்போது அந்த சேர்மனை வந்து அந்த டீ கடையில் பார்த்தாரு. இவங்களோட வீட்டில் வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கையில் வச்சிருந்த சொம்பை கீழே போட்டு அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க இல்லையா, அந்த சொம்பை கீழே போட்டு அலறி அடிச்சுட்டு ஓடினவங்களே காவியாவோட அம்மா தாங்க. ரெனோவேஷன் பண்ணால் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சொத்தாக அந்த வீடு இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்து வீடுங்கிறனால அது ஒரு மெமரியாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போது காவியா அவங்களோட அம்மாவை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று சின்னதாக நடந்துச்சுங்கிற காரணத்துக்காண்டி பூட்டி போட்டு வச்சுருப்பீங்களான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக பேச்சுவார்த்தை நடத்தி 3ஆவது நாள் காவியாவோட அம்மா, அத்தை இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட கசின் பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி போயிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த வீட்டில் எந்த ஒரு அமானுஷ்யமோ யாருக்குமே இந்த ரத்த காயம் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலையாங்க. ஆனால் அந்த வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 நாள் நல்லா தாங்க போயிருக்குது. 3ஆவது நாள் நைட்லேருந்து ஒவ்வொருத்தராக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க என் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்த மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க என்னை காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாலில் இருக்கிறேன், நான் ரூமில் தான் படுத்திருந்தேன், எப்படி ஹாலில் வந்தேன்னு தெரில. இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நிறையா பொண்ணுங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவாக இருக்கட்டும், இவங்களோட ஆட்சியாக இருக்கட்டும், இவங்களோட சர்க்கிளில், அதாவது இவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்க தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் 9லேருந்து 9:30 மணி இருக்குமாங்க. இவங்களோட வீட்டில் காவியா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா வெளியே உட்காந்து சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அத்தை, பெரியம்மா எல்லாருமே வெளியே உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கிச்சன்லேருந்து ஹால் வரைக்குமே மாப் போட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. அகெயின் 2018 ஒரு வாய்ஸ் கேட்டாங்க இல்லையா, அதே வாய்ஸில் யாரோ ஒருத்தவங்க அழுகலை பேசுகிறாங்க. கணீர்னு இருக்குது அவங்களோட வாய்ஸு. பயமாக இருக்குது. இவங்க வீட்டுக்குள்ளே இவங்களோட தாத்தா, பெரிய தாத்தாவும் இல்லை.
அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது இந்த சின்ன தாத்தாவை தான் இருப்பாருங்கிறது இந்த பொண்ணுக்கே தெரியுது. இருந்தாலும் ஒரு பயம். இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே சாமி ரூம் இருக்குமாங்க. சாமி ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் தான் இவங்க தொடச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. பயந்துட்டு மாப்பை கீழே போட்டுட்டு வேமா ஓடி போயிட்டு அந்த சாமி ரூமுக்குள்ளே உட்காந்து இருந்திருக்கிறாங்க. சாமி ரூம்குள்ளே உட்காந்துருக்கும் போதும் பயங்கரமாக அந்த சத்தம் கேட்குதாங்க. ஏதோ ஒரு விஷயத்த அவர் பேசுகிறாரு, கம்யூனிகேட் பண்ண தான் வராருங்கிறது இவங்களாலே புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் பயந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் சாமியை கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. காவியா அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டே யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க, மறைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சத்தம் நின்றுது. வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அந்த மாப்பை எடுத்து எப்பயும் போல் வைக்கிற இடத்துல வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே போய் உட்காந்துக்கிட்டாங்களாங்க. அவங்க அம்மா எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்கிற, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சிலாம் படப்படன்னு இருக்குது, எதனா பிரச்சனைன்னு கேட்கும்போது கூட இந்த பொண்ணு வீட்டில் எதுவுமே சொல்லலை, மறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த வீடை பூட்டி போட்டு வச்சிருக்காங்க. மறுபடியும் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் இவங்க எதுவுமே சொல்லலையாங்க. அமைதியாக போய் உட்காந்துட்டாங்களாம். அந்த வீட்டுக்குள்ளே எதனா ஒரு எம்டி பிளேஸில் போயிட்டு நம்ம உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாதான். யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கத யாராக இருந்தாலுமே ஃபீல் பண்ணலாமாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்த ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க தாத்தாவோட ஆத்மா இப்போ வரைக்குமே இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்கிறாங்கங்க. ஆக்சுவலி இந்த வீடு கட்டினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுகிறதுக்காகவும் அந்த ஆட்கள் இந்த கட்சிக்காரங்களெல்லாம் வந்து வீட்டில் உட்கார வச்சு பேசுகிறதுக்காக தான் இந்த வீடையே கட்டியிருக்கிறாரு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வீடை விட இந்த வீடு வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்கு முதல்ல அப்பப்போ தான் போயிட்டு இருந்துருக்குறாங்க. இதை பூட்டி போட்டதுக்கப்புறமா யாருமே போகலை. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நைட்டு ஒரு சில நாட்கள் மட்டும் அங்கே போய் பேசுகிறது, அப்படியே படுத்து தூங்கிடுறது அப்படிலாம் இருந்திருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தங்க மாட்டாங்களாங்க. ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே எல்லாருமே தங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரெகுலர் யூஸுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பூஜைகள் பண்ணுறது, வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றது, கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுப்பாங்களாங்க. என்ன தான் இவங்க பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலும் சாமி கும்பிட்டாலும் அவங்களோட தாத்தாவோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. 2 வருஷம் அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்குமே அந்த வீட்டில் இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இவங்க அம்மா, இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்ததுக்கப்புறமா தான் இவங்களோட தாத்தாவே அங்கே வந்திருக்கிறாரு. லைக் இவங்களோட பெரிய தாத்தா, அதாவது இவங்க போய் அந்த கட்டிலில் படுத்து தூங்கும்போது முதல் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, லெஃப்ட் சைடில் அவங்க தாத்தா கீழே படுத்திருந்தார் இல்லையா, அந்த தாத்தாவும் ஆச்சியும் இவங்க போய் தங்கி 2 வருஷத்துக்கு அப்புறமா தான், கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவருமே சொல்லுவாராங்க, என் தம்பியோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, என்னால் நல்லாவே உணர முடியுது, அவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என் பக்கத்தில் தான் இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாராம். காவியாவோட வாழ்க்கையில் இந்த லாக்டவுன் பீரியட் தான் அவங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத நினைவுகளை அவங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. அதுக்கு காரணம் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே லாக்டவுன் பீரியடில் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க. லாக்டவுன் முடிகிற தருவாயில் அவங்களோட தாத்தா பாட்டி 2 பேருமே தவறிடுறாங்க. அவங்க 2 பேர் இறந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் அந்த ஊர்லேயே யாருமே கிடையாதாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஊரில் வேலை கிடச்சி வேறு வேறு ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அந்த வீடும் இப்போ பூட்டி போட்டு தான் கிடக்குதாங்க. அந்த வீடை விற்கலை. அந்த வீடு இன்னுமே இருக்குது. அது இப்போயுமே யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குதாங்க. இவங்க எப்போயாச்சும் ஊருக்கு போனாங்க வந்தாங்கன்னா அதை போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம். என்ன தான் இவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த தடவை போயிட்டு ஊருக்கு போய் பார்க்கும்போதும் அதே மாதிரி ஒரு மாதிரி ஒட்டடையாகி பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குமாங்க. அதுக்கு ரீசன் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டை பார்த்து பயப்படுறாங்க. அந்த சேர்மனோட ஆத்மா இன்னுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறதா நம்புகிறாங்க. அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் காவியாவுமே சொல்கிறாங்க. இவங்களுக்கு டைம் கிடைக்காதாங்க. இப்போது சென்னையில் ஒரு முக்கியமான எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு ஜாப்பில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க காவியா. அவங்களால அடிக்கடி ஊருக்கு போக முடியாதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு இப்போ என்ன நிலமையில் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை இவங்க போகும்போதெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்களாங்க. இதோட காவியா என்கிட்ட சொன்ன ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. காவியா நம்ம டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாங்க. அவங்க குறிப்பிட்ட சில பாட்காஸ்டிங் மட்டும்தான் கேட்பாங்களாங்க. அப்படி அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் வந்ததுக்கு காரணம் உங்களோட நரேஷன் தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் என்னோடய கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். சின்ன ஸ்டோரி தான் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு மெயிலில் எனக்கு இந்த வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு உறவோட ஒரு கதையை தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. அவங்களோட ஊரோட நேமை வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் வந்து புனைப்பெயர்களாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது நடந்தது சவுத் சைடில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தாங்க. மேபி அந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இறந்து போனவங்க எல்லாருமே நம்ம கூடயே இருப்பாங்க. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட இருப்பிடம் கேட்டிங்கன்னா அவங்க கட்டின அந்த வீடு தாங்க. அது போக அவங்களோட சொந்தம், இந்த உறவுகள் கூடயே தான் அவங்க இருக்கணும்னு நினப்பாங்க. என்ன தான் இந்த திதி கொடுக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே
சில ஆத்மாக்கள்லாம் நம்ம கூடயே இருக்கிறத நம்மளாலே வீட்டில் உணர முடியும். அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன், உங்கள் தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. அவங்க உங்கள் கூடயே இருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் எதனா ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் நிறையா இருக்குங்க. என்னோட அம்மாவோட அப்பா, அவர் பேர் சுப்பையா, விருதுநகரில் வந்து சுப்பையான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா அவர் இந்த பழக்கடையில் ஒரு பெரிய ஒரு முதலாளினே சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய பழங்கள்லாம் வந்து சப்ளை பண்ணுறது அதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பெரிய தலைக்கட்டுங்கள்லேயே அவரும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ஊரில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் அவரும் முக்கியமான ஒருத்தருங்க. சுப்பையா செட்டியார்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி எங்கள் தாத்தா இறக்கும்போது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2005-6 தெரில, எனக்கு கரெக்டாக இயர்லாம் ஞாபகம் இல்லைங்க, மன்னிச்சிருங்க. அந்த டைமில் வந்து எனக்கு 200 கொடுப்பாரு. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து 200 கொடுத்து எதனா வாங்கி சாப்பிட்டுக்கடா அப்படிம்பாரு. நமக்கு என்னடா அந்த 200 கொடுத்து விட்டாங்க. நம்ம அப்போல்லாம் 50 பைசா ₹1 நம்மளோட பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிடும் சின்ன வயசில். இந்த இழந்த பழம், இழந்த வடை, அந்த மாதிரி தான் நம்மளோட பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேன் மிட்டாய், அந்த மாதிரி தான் மம்மி டாடி மிட்டாய், அந்த மாதிரி டைம்லேயே 200 கொடுப்பாருங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவர் வாழ்ந்த அந்த வீடை எங்கள் மாமா கனகராஜன் சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பிங்க, அதாவது எங்கள் தாத்தாக்கு எத்தனை குழந்தைங்கன்னா எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு, 2வதாக எங்கள் கனகராஜ் மாமா, 3வதாக எங்கள் பாண்டியம்மாள் சித்திங்க. இவங்க 3 பேர். இப்போ எங்கள் மாமா அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த கொஞ்சம் கெடுக்கிறவங்களாவே இருப்பாங்க எங்கள் மாமாவை ஊரில். அந்த டைமில் வந்து அவரை குடிக்க வச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்குனது எல்லாமே அவர் கூட இருந்தவங்க தான் வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவரை மண்டையை கழுவி அப்பா இறந்ததுக்கப்புறமா அந்த சொத்தை வித்துடுறா, இது எதுக்குடா வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ மண்டையை கழுவி விட்டாங்க. இப்போது எங்கள் மாமாவும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இந்த வீடை விற்கலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து இந்த வீடையும் விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பங்காக பிரித்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு அமானுஷம் நடந்துச்சுங்க அந்த வீட்டில். இதை நான் இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னது கிடையாது. அதுக்கு காரணம் பயம். ஒருவேளை தாத்தா வந்து நம்மளை பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் மறைச்சிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்த ஒரு விஷயத்த இவங்க இந்த கதையை சொல்லும்போது, தாத்தா சின்ன தாத்தா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எங்கள் தாத்தாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு, ஆனால் தனியாக இருக்காதுங்க, அட்டாச்சாக இருக்கும். அதாவது ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வீடுங்க வரிசையாக இருக்கும், எல்லா சவருமே ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஆனால் தனித்தனி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் ஒரு வீடுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போகும். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ரைட் எடுத்தால் மேலே ஒரு போர்ஷன் இருக்கும். அங்கே தான் எங்கள் மாமாவும் அத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் எங்களோட மாமா அத்தை 2 பேருமே வேறு ஒரு வீடு பார்த்து வாடகைக்கு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த வீடை இந்த மேல் போர்ஷனோடு சேர்த்து தனி வீடாக விற்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டோட சாவி எங்கள் வீட்டில் தாங்க இருக்கும். எங்கள் அப்பா எப்பயுமே கடைக்கு போயிடுவாருங்க. இப்போ கூட நீங்கள் விருதுநகரில் அந்த தேரடின்னு சொல்லிட்டு தேருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஆர்கேபி வெஜிடபிள்ஸ் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். அங்கே ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் என்னோட அப்பா. அப்போது நாங்கள் வேறு ஒரு கடை வச்சுருந்தோம். அதை எங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஊரில் கெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு, அது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் மண்டையை கழுவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரோட கடையே வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு ஒரு கடை தான் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழைய கடையில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிடுவாங்க, எங்கள் அப்பாவும் கடைக்கு போயிடுவாங்க. நான், என்னோட அக்கா, எங்கள் அண்ணன் 3 பேருமே வீட்டில் தான் இருப்போம் லீவ் டைமில். இப்போது என்னோட அண்ணன் அக்கா இவங்க 2 பேருமே தெருவில் போயிட்டு விளையாட போவாங்க. நானுமே விளையாட போவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும் போது திடீர்னு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தார், ரெஸ்ட் ரூம் போனார். எப்பா நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற? இல்லைப்பா நான் வெளியே போய் விளையாட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிக்க போகிறேன். நீ படித்ததெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, கீயை எடுத்துகிட்டு நேராக தாத்தாவோட வீட்டுக்கு போயிரு, இன்னொரு ஒரு 10 நிமிஷத்தில் வீடு பார்க்குறதுக்கு ஆள் வருவாங்க, நீ போய் அந்த வீட்டை காட்டு அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை என் கையில் ஒப்படைக்க. ஏன்னா எங்கள் அண்ணனை தேடும் போது எங்கள் அப்பாவை பார்த்ததுமே அவன் எங்கேயோ அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான். வெளியே தெருவில் விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த அப்பாக்களை பார்த்தா ஓடுன காலங்கள்லாம் இருக்குதுங்க. எவ்வளோ பேர் அப்படி இருந்தீங்கன்னு தெரில. ஏன்னா வந்தாலே எதனா ஒரு வேலையை சொல்லிடுவாங்க. நம்ம மூஞ்சை பார்த்தாலே அவங்களுக்குலாம் வேலை சொல்லணும் போல இருக்குமான்னு தெரில. எங்கள் அப்பாவோட சைக்கிள் அந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகும்போது எங்கள் அண்ணன் வந்து அப்ஸ்காண்டிங் ஆகிட்டான். எங்கள் அக்காவை வந்து எங்கள் அப்பா அனுப்ப மாட்டார், ஸோ என்னையே தான் அனுப்புனாருங்க. நான் எங்களோட தாத்தா வீட்டுக்கு போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி, அதாவது மேலே தான் எங்கள் மாமாவோட போர்ஷன், கீழே எங்கள் தாத்தாவும் ஆச்சி இருந்த போர்ஷன், ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தனி வீடுங்க. எனக்கு எங்கள் தாத்தா மேலே ஒரு ஸ்மெல்லு வருங்க. அது எனக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தாத்தா பாட்டி மேலே ஒரு ஸ்மெல் அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்க தாத்தா பாட்டியோட ஸ்மெல். ஏன்னா எங்கள் தாத்தா கூட தான் நான் படுத்து தூங்குவேன்.
எங்கள் பாட்டி கூடயும் படுத்து தூங்குவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட ஸ்மெல்லு நல்லாவே ஹெவியாக இருந்துச்சு. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த விற்கணுங்கிற ஒரு பிளானுக்கே இவங்க வராங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறமும் அவரோட ஸ்மெல் வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நிற்கும்? எனக்கு பயம்லாம் கிடையாதுங்க. அந்த டைம்லலாம் வந்துட்டு நான் சின்ன வயசுலேயே இந்த கருப்புசாமி கோயிலுக்கெலாம் அன்டைமில் போகிறது, அது போக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கிறதாகவும், அந்த கோவிலுக்குள்ளே நான் வந்துட்டு நைட்டு போய் படுத்திருந்ததாகவும், இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் நிறைய வரலாறுலாம் சொல்லி என்னை வேறு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில். இப்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமாவே என்னோடய தாத்தாவோட ப்ரெசன்ஸை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுங்க. அவர் என் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவரோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, டோரை ஓப்பன் பண்ண உடனேயும் ஒரு பெரிய ஹால் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு சாமி ரூம் இருக்குங்க, பெரிய சாமி ரூம். ஏன்னா எங்கள் ஆச்சி வந்து அவங்களோட குலதெய்வம் ஜக்கம்மாங்கிறனால அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த இடத்தையே ஒரு மாதிரி கோவில் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே போனால் சாமி வராதவங்களுக்கு கூட சாமி வரும், அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாமி ரூம்குள்ளே நான் போகிறேன், என்னால் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உணர முடியுதுங்க. எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. அதை என் சைடு கண்ணில் நல்லாவே நான் பார்க்குறேன். நான் லைட்டாக திரும்பவும் இப்படி பார்க்குறேன், பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க, ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இது ஒரு லேடியோட குரல். எங்கள் ஆச்சி வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அந்த டைமில். எங்கள் ஆச்சி வந்து எங்கள் கடையில் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் தான் இந்த வீடை காட்டுறதுக்கு தனியாக போயிருக்கிறேன். வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. அப்போது ஒரு லேடி எப்படி அந்த சாமி ரூமுக்குள்ளே சிரிக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவரிங் ஆகுதுங்க. அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இந்த பூஜை அறையிலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுமே ஒரு போர்ஷன் வெளியே போகும். வெளியே வந்து ஓப்பனாக மேலே வந்து ஓப்பனாக ஸ்கைலாம் தெரிகிற மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க, மேலே கம்பிங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் எங்கள் தாத்தா உட்காந்து குளிக்கிற இடம். இந்த ஜிகர்தண்டா படத்தில் கூட இன்டர்வலுக்கு முன்னாடி பாபி சிம்ஹா போய் உட்காந்து குளிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தாங்க எங்களோட தாத்தாவோட வீடு இருக்கும். அங்கே தான் அப்படி ஒரு செட்டப்பில் தான் எங்கள் தாத்தாவும் உட்காந்து குளிச்சிட்டு இருப்பார். அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க பயங்கரமாக. என்னடா அது வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, ஒரு வேளை திருடங்கிட்டே வந்துட்டானோன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போல்லாம் இந்த ரொம்பலாம் பயப்படுறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே ஒரு கட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறேங்க. 2 கதவுமே ஓப்பனில் தான் இருக்குது, மெயின் டோரு. நேராக உள்ளே போகிறேன். அந்த குளிக்கிற சத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. மெதுவாக அந்த வெளியே இருக்கிற போர்ஷனுக்கு போய் எட்டி பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் ஒரு ஜக்கு இருக்குது. அந்த ஜக்குக்கு கீழே 100 ரூபா நோட்டு, இந்த பழைய 100 ரூபா நோட்டு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பழைய 100 ரூபா நோட்டு 2 இருக்குது. 2 பழைய நோட்டு அந்த ஜக்குக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க அப்போ தான் வச்சுருக்குறாங்க. அது எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த வீடை காலி பண்ணும்போது நான் இருந்தேன். அது போக 3 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே நான் தான் வந்து எங்கள் அப்பா கூட வந்தேன், எங்கள் மாமா கூடயும் வந்தேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் 200 ரூபாயை யார் ஒருத்தவங்க அந்த ஜக்குக்கு கீழே வச்சுருப்பாங்க. இந்த 200 ரூபாயை நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேங்க, வீட்டில் சொல்லலை. ஆனால் அந்த 200 ரூபாயை எடுக்கும்போது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. யாரோ ஒருத்தவங்க கையில் இப்படி வச்சுட்டு அவங்க கையிலேருந்து அந்த காசை பிடுங்க முடியாமல் நம்ம வந்து இழுத்துக்கிட்டே இருந்தோன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க எனக்கு. இதை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நான். எங்கள் அப்பாக்கிட்டையும் சொல்லலை, அம்மாக்கிட்டையும் சொல்லலை. எங்கள் மாமா கிட்டே போயிட்டு என்ன சொன்னேன்னா, யாராச்சும் 200 ரூபா நோட்டு உள்ளே வச்சுருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை நான் எதுவும் வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா சொன்னார். எங்கள் அப்பாவும் 200 ரூபா நோட்டை அப்படி அசால்ட்டாக வச்சுட்டு போகிற அளவுக்கு பெரிய ஜமீன் பரம்பரைலாம் கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அம்மாவும் வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உஷாராக தான் இருப்பாங்க. அப்படிலாம் யாருமே 200 ரூபாயை வச்சுட்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 200 ரூபாயை வச்சது யார்? அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அதை எடுத்து செலவு பண்ணது நான். இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு திகிலாக இருந்துச்சுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சுங்க. இப்போது எங்கள் தாத்தாவோட ப்ரெசன்ஸை நான் உணர்ந்தேன். எங்கள் தாத்தா தான் எனக்காண்டி அந்த இடத்துல 200 ரூபா வச்சாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. மேபி வேறு யாராச்சும் கூட வச்சுருந்துருக்கலாம். எனக்கு நடந்த மாதிரியே புரியாத புதிராக தாங்க நிறையா கோஸ்ட் ஸ்டோரிஸில் ரிசல்ட் இருக்குது. இது போக சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கலக்கப்பகுதியார் டைமில் நான் பல்லாவரமில் இருந்தேங்க. பல்லாவரமில் தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருந்தேன். 2014 நினைக்கிறேன். 2014 எண்டில் நான் வந்து பேச்சுலர் ஹவுஸ் எடுத்து, அதாவது வெளியே ஒரு தனி வீடு எடுத்து அங்கே தான் பசங்களாக ஒரு 4 பேர் தங்கி இருக்கிறோம். இந்த இப்போ நீங்கள் பார்க்குற தீனா அப்புறம் சரத்து எல்லாருமே வந்துட்டு அவங்களாம் வந்து குரோம்பேட்டில் இருப்பாங்க. இப்படி மாறி மாறி அன்டைமில் தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட பைக் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஜனான்னு ஒரு பையன் இருப்பான், அவனோட பைக்கை தான் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வருவேங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஜனா, விமல் அந்தமானில் இருக்கிறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரவீன் சொல்லிட்டு, இவனுங்க 3 பேருமே வந்து வீட்டில் இல்லை. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன். கலக்கப்பகுதியார் ஆரம்பிக்க போகிற ஸ்டேஜ். ஆல்ரெடி 49 ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டேன்.
எல்லாத்துலேயுமே செலக்டும் ஆகிட்டேன். டாப் 15 சொல்லிட்டு 50வது ஆடிஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்தோம். எல்லாரையுமே ஃபில்டர் பண்ணி 50 பேரை எடுக்க போகிற அந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து சரத்தையும் தீனாவையும் பார்க்குறதுக்கு தீனாவோட ரூமுக்கு போகிறேன். குரோம்பேட்டில் போயிட்டு நைட்டு முழுக்க உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு விடிய காலையில் ஒரு 3-3:30 மணி இருக்குங்க. அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு வரேன். வந்ததும் எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. அங்கே போய் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத போனோம். ஆனால் நாங்கள் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவனுங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அரட்டை அடிக்கிறதே வந்து அப்படி ஸ்கிரிப்டாக எழுதிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் பேர். ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுல்ல. நம்ம உட்காந்து எழுதணும், கெட்டப் போடணும், எதனா ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துனா எனக்கு ஒன்றுமே தோணாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாத்துலேயுமே இன்னொரு தாத்தா, என்னோடய சின்ன தாத்தா, அவரை வந்து நினச்சிப்பேன் நான். வி.கே. ராமசாமி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர் வி.கே. ராமசாமி. அவரை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்து ஃபோன்லலாம் பார்த்துட்டு, என்ன தாத்தா இப்படியாச்சு, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது தாத்தா, நாளைக்கு போனால் அவர் வேறு கத்துவாரே, தாம்சன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க அந்த ஒரு சூரிய உதயம். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த படார்னு ஒரு அரைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம மூளையில், இது தாண்டா அவனோட கான்செப்ட்னு சொல்லிட்டு பட்டுன்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் அடிக்கும். எப்போது மிட் நைட் 3-3:30 மணிக்கு தூங்க போகிற ஸ்டேஜில் வந்து உட்காந்து சும்மா குழம்பிட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ ஒருத்தவங்க என் பக்கத்துலேயே உட்காந்து என்னை கைடு பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுங்க. அது நான் அடித்து சொல்லுவேன், எங்கள் தாத்தா வி.கே. ராமசாமி அவர் தான் என்னை வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கைடு பண்ணுறாரு. இப்போவும் என் கூடயே இருக்கிறாரு, எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு வழியை காட்டுறாரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீல் என்னால் உணர முடியும். என்னோடய சுப்பையா தாத்தாவும் என் கூடயே இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அது போக என்னோடய பாட்டி ஐயம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் என் கூடயே இருக்கிறாங்கன்னு தெரியும். என்னோடய ஆச்சி காளியம்மாள் அவங்களும் என்னோட கூடயே இருக்கிறாங்கன்னு தெரியும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே இறந்து போனாலும் அவங்க எல்லாருமே நம்ம கூடயே தான் இருக்கிறாங்கங்கிறது என்னோடய விஷயத்தில் என்னால் உணர முடியுங்க. நிறையா பேர் கேட்பாங்க, இப்போ கூட ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, கேட்குற எங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்கேனே, எப்படி இந்த பேய் கதைகளெல்லாம் தனியாக உட்காந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்காதா, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க, அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் தனியாக ஆள் இல்லைங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே எங்கேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா யாரோ என் கூட வந்து என்னோடய முன்னோர்கள் இருக்கிறாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. என்னோடய தெய்வமான கருப்பன், என் கருப்பண்ணசாமி எப்பயுமே என் கூடயே இருப்பார். இவங்க எல்லாருமே என் கூட இருக்கிற காரணத்தினால தான் என்னால் இந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து டக்குன்னு வெளியே வர முடியுது. அதே மாதிரி உங்களோட வீட்லேயும் உங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க. உங்களோட அம்மாவோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவோட அம்மா அப்பாவாக இருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்கள் இது நாள் வரைக்கும் மனசில் நினைக்கலனா கூட இந்த ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறமா, அதாவது இந்த என்னோடய கதையை கேட்டதுக்கப்புறமா நினச்சி பாருங்கள், உங்களுக்கே அதோட மாற்றம் என்னங்கிறது தெரியுங்க. கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களோட குலதெய்வத்தையும் என்றைக்குமே விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ அவங்கள போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பார்த்துட்டு குடும்பத்தோடு போயிட்டு எல்லாருமே சந்தோஷமாக அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்களோட வீட்டு வாசலில் கட்டினீங்க அப்படின்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராதுங்க. குலதெய்வம் காவல் காத்து நிற்பாங்க. அது போக உங்களோட முன்னோர்களும் உங்களோட வாழ்க்கையை வழி நடத்துவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி கோஸ்ட் ஸ்டோரியை தாண்டிலும் கொஞ்சம் மனசு விட்டு என்னோடய மனசில் இருந்த ஒரு விஷயத்தையும் அது போக உங்களுக்கு புரிதலுக்கான சில விஷயங்களையும் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரிங்க, மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாகவே பார்த்துடலாம், ஓகேவா? அது போக தமிழ்நாட்டோட புது சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு நம்ம டெவில்ஸ் கிச்சன் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கிறனால அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அதை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. எல்லாராலையும் வந்துட முடியாதுங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் கோஸ்டீஸ். டாட்டா, பாய் பாய்.